ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட லேட்டஸ்ட்டானதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவோட தான். ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம், இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா நம்மளுடைய ஆல் டீம்ஸ் அப்படிங்கிற, அதாவது T20 ODI டெஸ்ட் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லீட் பண்ணி ஒரு கேப்டனாக இருந்தார். T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் T20 ஃபார்மேட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டை கொடுத்துட்டு ODI அண்ட் டெஸ்ட்டில் மட்டும் ஆடிட்டு இருந்தார். ஸோ இப்போது டெஸ்ட்டில் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவுக்கு எகெயின்ஸ்டாக பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை வின் பண்ணி டீம் இந்தியாவை வந்துட்டு BGT ஃபைனல்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு செக் அவருக்கு வச்சது. அதில் ரோஹித் சர்மா ஃபெயில் ஆனார் அப்படின்னா ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் கரியரை பற்றி டெசிஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சேம் அதே மாதிரி ரோஹித் சர்மா BGTயோட ஃபைனலுக்கு டீம் இந்தியாவை கூட்டிகிட்டு போகல, ஃபெயில் ஆகிட்டார். ஸோ கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை பற்றின அந்த டெஸ்ட் டீமில் அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா, கேப்டன்சி சேஞ்ச் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற விஷயமெல்லாம் டெசிஷனாக வரும் அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா IPL 2025 முடிஞ்சதுக்கப்புறம் நினச்சோம். பட் ஆனால் இப்போவே ஒரு ஹிண்ட்டை BCCI கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா மோதின ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஆஃப் நம்மளுடைய பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பும்ரா கேப்டன்சி பண்ணி டீமை வின் பண்ண வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் தான் ரோஹித் சர்மா உள்ளே வந்திருப்பார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோத போகிற டெஸ்ட் சீரியஸ் வந்து IPLக்கு அப்புறம் நடக்க போகுது. இப்போது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மோதின T20 ODI சீரிஸ் முடிஞ்சிருச்சு. டெஸ்ட்டை மட்டும் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி IPL காரணமாக. அந்த ஒரு டெஸ்ட் சீரியஸில் இருந்தே பும்ராவை வந்துட்டு டீம் இந்தியாவோட டெஸ்ட் அணிக்கு புதிய கேப்டனை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மாவை பிளேயராக மட்டும் உள்ளே வந்துட்டு இன்டியூஸ் பண்ணுவோம். ரோஹித் சர்மா நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வெளிப்படுத்தினார்னா ஸோ அந்த இடத்துல அவர் ஒரு பெர்மனன்ட் ஓப்பனராக இந்தியாவோட டெஸ்ட் டீமில் இருப்பார். சப்போஸ் அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது சொதப்பிட்டே இருந்தது அப்படின்னா ரோஹித் சர்மாவை பெர்மனண்ட்டாகவே டெஸ்ட் டீம்லேருந்து வெளியே அனுப்புறதுக்கான முயற்சிகளில் இப்போ BCCI ஈடுபட்டுருக்குறாங்க. ஸோ இல்லை நம்மளுடைய இங்கிலாந்துக்கு எகெயின்ஸ்டான டெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத கூடிய விரைவில் அவள் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி அவங்க டெசிஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட IPL 2025 ஷெட்யூல் தான். ஸோ மும்பையோட IPL 2025 ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் March 31 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் இந்த IPL 2025 ஃபஸ்ட்டு ஹோம் கேம் அப்படிங்கிறத ஆடுறாங்க வான்கடையில். ஸோ அது மட்டும் இல்லாமல் IPL 2025 அவங்க ஆட போகிற ஃபஸ்ட்டு 2 மேட்சஸுமே அவங்களுக்கு அவே கேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. ஷெட்யூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளானைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி நாளைக்கு சண்டே, ஸோ அதனால் வீக்கெண்டு அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணால் இன்னுமே ஒரு ஹைப்பாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு இந்த மேட்ச் இவங்களோட இருக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது, ஹோம் கேம் இவங்களுக்கு இந்த டேட்டுன்னு இப்போவே ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இவங்களே அஃபிஷியலாக ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்னா ஸோ அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹோம் கேம் நம்மளுக்கு March 31. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் ஆஃப் IPL 2025 மும்பை இந்தியன்ஸுக்கு அவே மேட்சஸ் அப்படிங்கிறது போட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட IPL 2025 ஷெட்யூலை பற்றின ஒரு நியூஸு. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மிச்சல் சாண்ட்னரோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ சாண்ட்னரை பொறுத்த வரைக்கும் இப்போ வேறு லெவலில் வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சீரியஸில் மோதினாங்க. ஸோ அந்த சீரியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நியூசிலாந்து தான் அந்த ட்ரை சீரீஸை வின் பண்ணாங்க. அதில் ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட இருந்தது. ஸோ அந்த மேட்ச்சில் நம்மளுடைய மிச்சல் சாண்ட்னர் 10 ஓவருக்கு ஒரு மெய்டெயின் போட்டு 20 ரன்னை மட்டுமே எட்டு கொடுத்து 2 விக்கெட்டையும் எடுத்து 2 அப்படிங்கிற எக்கனாமியில் வந்து பவுலிங் பண்ணியிருந்தார். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா டோட்டலாக 10 ஓவர் 60 பாலில் 40 டாட் பால் அவர் வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ மெய்டெயின் அப்படிங்கிறது ஒன்றா இருந்தாலும் 60 பாலில் வந்து 40 டாட் பால் அப்படிங்கிறத போட்டு எக்கனாமி 2 அப்படிங்கிறதுல வச்சு விக்கெட்ஸும் எடுத்திருக்கிறார். அதுதான் மெஜாரிட்டியான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதே ஃபார்மோட தான் தலைவன் IPL 2025 வரப்போகிறாரு. அல்லாஹ் கனாஃபரும் ரூல் அவுட்டில் இருக்கிறதுனால ஸோ பிரைமரி ஸ்பின்னர் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு சாண்ட்னர் ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸோட ஸ்பின் அட்டாக் செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.